கொண்டு வேட்டையாடினாலும் உன்னுடைய இச்சைக்கு என்னால இணங்க முடியாது. போடா. இச்சைக்கு இணங்க முடியாதா? ஏய், காதலிலே 3 வகை. ஒன்று சந்தோஷ காதல், இரண்டாவது சாகச காதல், மூன்றாவது பலாத்கார காதல். உன்னை சந்தோஷமாக பேசி பார்த்தேன், அப்பொழுதுமே என் இச்சைக்கு இணங்கவில்லை. சாகசமாக பேசி நடித்து பார்த்தேன், அப்பொழுதுமே என் இச்சைக்கு இணங்கவில்லை. கடைசியா இருப்பது பலாத்கார காதல். ஏய், நான் என்ன உன்னை கேட்கறது, நீ என்ன வருது? பாவி உலகமே சுத்துற மாதிரி ஒரு பெண் எடுத்த தகாத முறையில் நடக்கிற இவர் வெள்ளமா நினைப்பா உனக்கு மனசுல வந்ததுதான் வந்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடக்கூடாதா? அப்படி வந்திருந்தா நிறைய ஆசைச்சிட்டு எது பணியில என்னால ஒண்ணும் முடியல. மொத்த தொண்டை கட்டிக்குதடா. உலக மாதிரி இருக்கிறியடா. எங்கடா போய் உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தலான்னு இருக்கேன். சரி, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மண்வெட்டி பிடிச்சி மூட்டை தூக்கி பொழைக்கிறவங்க முட்டா பசங்கடா. என்ன மாதிரி ஊரை ஏமாத்தி சாப்பிடறதா நல்ல பையன். கடைசியில என்ன கேதிக்கு ஆளாவான்னு தெரியுமா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நல்லவனுக்கு எங்கடா காலம் இருக்கு இப்பலாம். அப்படியா? இப்ப அந்த பெண்ணை கற்பழிக்க துணிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலை நடக்காது, மரியாதை போயிடு. என்னடா இப்பொழுது ஒன்று கேட்டு விடவில்லை. என்ன பண்றது தவறுன்னு என் பாதத்துல மண்டிடு. மக்கள் அவனுக்கு மன்னிப்பு இவகிட்ட தகாத முறை நடக்கிற உனக்கே இவ்வளவு ஆணவம் இருக்குன்னா நேர்மையா நடக்கணும், பெண்ணை காப்பாத்தணும், ஓடி வந்திருக்கணும். எனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும்? முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க. போட்டோம் சுத்தமான ஒரு நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா அதுக்கு பேரு சுகம். நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா நீ போனோம். இவன் இருக்கிறான்ற தைரியத்தில் ஆடாது. இவன் எனக்கு சுண்டக்கா பையன். இவனால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. பெரிய ஆள் போல இருக்குது. நான் பயங்கரமான ஆளு. நீதானே? ஆமாடா. அவன் உண்மையை சொல்றான். சொன்ன உடனே கோவம் வருது பாரு. டேய், மன்னிப்பு கேட்க முடியாது. முடியாதுடா. நான் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. என்னடா? நீதான் என்னுடைய காதல் கிழிஞ்சல. நீயா நானே முடிவு பண்ணி பார்த்தா நாளைக்கு ஆறு வர உன்னை ஆளை வச்சு அடிக்கிறேன். முடியாது. என்ன ஆனவன் பாத்தியா உனக்கு? நல்லா இருமா. ஆமா, நீ யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்க பேர் என்ன, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருங்க, அதுக்குள்ள என்னங்க அவசரம்? நான் யாருன்னு தெரியும் அவ்வளவுதானே. ஐயா, நான் யாரு தெரியுமா? யாரு? நான் நாகலோகத்தை சேரக்கூடிய பெண் ஐயா. நாகலோகத்தை சேர்ந்தவளா? ஆமாங்க. பூலோகம் எதுக்கு வந்தீங்க? மலரை பறிக்க வந்தங்க. மலர் பறிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி அநேக நடக்கணும் எதிர்பார்க்கல. எப்படியோ போகட்டும், உங்களை காப்பாத்திட்டேன். சரி சரி சரி. ஆனா நன்றி நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னது? நீங்க சொல்லும் வார்த்தை ஒன்றும் புரியவில்லை. புரியல. நானும் அந்த நாகலோகம் வரணுமா? என்னது? நாகலோகம் நீங்க வர போறீங்களா? அது மட்டும் முடியாதுங்க. ஏன் முடியாது? ஐயா, நீங்களும் ஒரு சாதாரண ஒரு மானிடர். நீங்கள் நாகலோகம் செல்ல முடியாது. அதுக்கு தடை ஏற்பட்டதுங்க. இந்த பூலோகத்துல உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி உங்களுக்கு ஒரு உதவி நான் செஞ்சேன். அந்த நாகலோகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு உதவி நீங்க செய்யக்கூடாதா? ஓஹோ, நீங்க சொல்லும் வார்த்தை பார்த்தா சரியாக தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க யாரு என்னன்னே தெரியல. நல்ல நேரத்துல ஓடி வந்து என் கற்பையும் காப்பாத்திருக்கீங்க. நீங்களே வரவில்லை என்றால் என் கற்பையும் போயிருக்குங்க. அதனால என் கற்பை காப்பாத்துற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும். நீங்க நாகலோகம் வர வேண்டும், அவ்வளவுதான். அதை பத்தி கவலை வேண்டாங்க. ஐயா, நீங்க நாகலோகம் வர வேண்டும் என்றால் என்னுடைய கையில் இருக்கும் கனியாடி அணிந்து கொண்டு அந்த நாகலோகத்துக்கு வழி காட்டுங்க. அப்படியா? ஆமாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த கனியாடை இது. இந்த கனியாடை அணிந்து கொண்டால் பூலோகத்திலிருந்து நாகலோகம் போகலாம், நாகலோகத்திலிருந்து பூலோகம் வரலாம். ஆமாங்க. ரொம்ப நன்றிமா. அது மட்டுமா? வேற என்ன? இது நான் தான் கொடுத்ததாக்கி யாரிடமோ சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. இப்பேற்பட்ட உதவி செஞ்சிருக்கீங்க. இதை யாரிடமாவது நான் சொல்வேனா? அப்படியா? உசிரே போனாலும் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஒரு வழியா நாகலோகம் போவதற்கு வழி கிடைத்திருக்குது. இந்த பெண்ணை பின்தொடர்ந்தே போனா அந்த நாகலோகம்
வரட்டும் அவங்க வரை எதிர்பார்க்கலாம். அமுதா அம்மா பூலாம் சென்றாயா பாருங்க மலரை பறித்தாயா ஆரம்பமாக தொடுத்தாயா நீங்க சொன்னபடி அந்த பூலோகம் சென்று அங்க இருக்கும் மனித படுத்து என்னுடைய கரத்தாலே யாரமாக தொடுத்து வைத்தமா பூஜைக்கு பிடிக்குமா? ஏண்டி இருந்தாலும் இப்ப பூஜை தொடங்கலாமா? ஆகட்டும் நீ. ஏண்டி அமுதா அம்மா என்ன இது நீ வந்த பிறகு உன் மேல வர நேரவாட வீசுகிறது. பூலம் சென்றது அங்க என்னதான் நடந்தது? அங்க எதுவும் நடக்கலம்மா. அம்மா நீங்க சொன்னபடி பூலோகம் சென்று அங்க இருக்கும் மனித படுத்து ஆரம்பமாக தொடுத்து நின்றவரே வேற எங்க போகலம்மா. ஏய் அமுதா என்ன பத்தி உனக்கு நன்றாக தெரியும். ஏண்டி தெரியும் தெரியும். பூலத்துல என்னதான் நடந்தது உண்மையை சொல்ல போகிறே இல்லையா? அங்க எதுவும் நடக்கலமான்னு சொல்லிட்டேன். சொல்ல முடியாது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? என்னால என்ன செய்ய முடியும்? ஏய் இங்க போ. ஆமா இவளையே நான் கேட்க வேண்டும். இப்பொழுது மாய கண்ணடி பார்த்தால் அந்த பூலோகத்துல என்னதான் நடந்ததுன்னு தெரிந்துவிடும்.